எல்லோருக்கும் வணக்கம். என் நண்பர் ஒருத்தர், அவரும் என்ன மாதிரி டிரைவர் தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு போயிருக்காரு. அப்போ அவங்க பையன் என்னை இங்கேயே இறக்கி விட்டுரு, ஸ்கூலுக்கு போய்க்கிறேன், நீ எல்லாம் ஸ்கூலாண்ட வராத அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்குடான்னா, இல்லை எங்கள் அப்பா நான் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு நான் சொல்லி வச்சுருக்கிறேன், நீ அங்கே என்னை இறக்கி விட்டினா நீ டிரைவர் வேலை பார்க்குறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். இதில் என்னங்க இருக்குது, செய்கிற வேலையை எங்கள் அப்பா டிரைவர் வேலையை தான் செய்கிறாருன்னு சொல்லிட்டு போகலாமே. ஏன் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, அவ்வளோ என்ன கேவலமான வேலையாக டிரைவர் வேலை? இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. டிரைவர் வேலையும் ஒரு நல்ல வேலை தானே. நிறைய வீட்டில் இதெல்லாம் நடக்குது. சில பேர் காலேஜில் போய் எங்கள் அப்பா அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு பொய் சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அவங்க பெற்றவங்களோட மனவேதனை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா டிரைவர் வேலையும் ஒரு நல்ல வேலை தான். அது ஒன்றும் பெரிய குற்றம் செய்கிற வேலை இல்லை, தப்பான வேலை கிடையாது. ஏன்னா திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அதுவும் நேர்மையாக சம்பாதிக்கிற வேலை தான். அது ஏன் சில பசங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியல. சில பசங்க இல்லை, சில வீட்டில் இதுதான் நடக்குது. நீ டிரைவர் வேலை பார்க்குறது உன்னோட போட்டோம், நீ அங்கே காலேஜ் ஸ்கூல்லலாம் இது பண்ணாத அப்படின்லாம் சொல்கிறாங்க. எதுக்கு? அந்த டிரைவர் வேலை செஞ்சு தான் உங்களை ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, உங்களுக்கு சாப்பாடு போடுறது, உங்களை கொண்டு காலேஜில் சேர்க்கறது எல்லாம் அந்த டிரைவர் வேலை செஞ்சு தான். அதெல்லாம் நினச்சி பாருங்கள். டிரைவர் வேலையும் ஒரு நல்ல வேலை தான். அது ஒன்றும் கேவலமான வேலையும் கிடையாது. அடுத்த முறை எங்கள் அப்பா டிரைவர் வேலை செய்கிறாருன்னு சொல்லி பெருமைப்படுங்க. அப்படி பெருமைப்பட்டிங்கன்னா உங்கள் பெற்றவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு நீ எல்லாம் வராத, காலேஜுக்கு வராத, ஸ்கூலுக்கு வராத அப்படியெல்லாம் சொல்லி அவங்கள மனசை புண்படுத்தாதீங்க. பாவம். ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்டு சொல்லி அவ்வளோ வருத்தப்படுறாரு. நான் அவனை இத்தனை வருஷம் பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணது இந்த டிரைவர் வேலை செஞ்சு தான். ஆனால் இன்றைக்கி அவன் என்னை இப்படி சொல்கிறான் அப்படின்னு எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு? டிரைவர் வேலை செய்கிறா, டிரைவர் வேலை செஞ்சுட்டு போட்டோம், அவ்வளோ சொல்லிட்டு போவேன். வேறு என்ன இருக்குது? அதில் என்ன இருக்குது? அது ஒன்றும் கேவலமான வேலை கிடையாது, நல்ல வேலை தானே. அதுவும் ஒரு வேலை தானே. காலைல போய் சாயங்காலம் வரும். அந்த எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இதுவும் இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு மன வருத்தம், அதெல்லாம் எங்களோட போட்டோம். அதே மாதிரி எந்த பெற்றவங்களும் நான் டிரைவர் வேலை செய்யறதா நீயே டிரைவர் வேலைக்கு வாடான்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா டிரைவர் வேலை செய்கிறது பெரிய கஷ்டம். அவரோட கஷ்டத்தை அவங்க உணர்ந்துருப்பாங்க. அதனால் நீங்கள் நல்லா படித்து பெரிய ஆளாகி நல்ல வேலைக்கு போங்கடா அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே மனசு டிரைவராக நீ வாடா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எங்கள் அப்பாவும் எனக்கு அந்த காலத்தில் சொன்னார், டிரைவர் வேலை என்னோட போட்டுண்டா, நீ டிரைவர் வேலைக்கு வராத, நல்லா படின்னு. எனக்கு படிப்பு ஏறலை. 10வது வரைக்கும் படித்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு முடியல. சரி ஏதோ ஒரு தொழில் போகலான்ட்டு டிரைவிங் கற்றுக்கிட்டு டிரைவர் வேலைக்கு வந்தேன். அது 37 வருஷம் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது டிரைவரை யாரும் தப்பாக நினைக்காதீங்க, கேவலமாக நினைக்காதீங்க. டிரைவரோட ஒற்றுமை ஓங்குக. வாழ்க வளமுடன். வணக்கம்.